முன்பதிவில்லாத பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது அன்ரிசர்வேஷனுடைய பேசஞ்சருக்கு. பொதுவாக ரயில் நிலையங்கள் தென் மாவட்டங்களுக்கு போகிற ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டி 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். முன்னால் இன்ஜின் முன்னாடி 2ம் பின்னால் இருக்கிற பகுதியில் 2 பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் பயணிகள் ஏறுறது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த முன்பதிவில்லாத பெட்டிகளில் ஏறுவாங்க. அதாவது அன்ரிசர்வ்டில் ஏறுவாங்க. பயங்கர கூட்ட நெரிசலாக இருக்கும். நம்ம நிற்க இடம் இருக்காது, உட்கார இடம் இருக்காது. அதில் பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சரமாரியான ஆட்கள் எல்லாருமே அதில் முண்டி அடித்து ஏறுவாங்க. இதை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும், இதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்படியே மக்கள் தொகை பெருக பெருக இப்படி பயணிகள் எல்லாம் கட்டுக்கடங்காமல் இப்படி போய்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது அப்படிங்கன்னு ரயில்வே நிர்வாகம் இதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வை கண்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெட்டியில் முன்பதிவில்லாத பயணிகள் 90லிருந்து 100 பேர் வரைக்கும் அமர்ந்து பயணிக்கலாம். ஆனால் இப்போது இந்த முன்பதிவில்லாத டிக்கெட்டுகள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது வரவங்க எல்லாருமே அந்த அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த அன்ரிசர்வ்டு பெட்டியில் ஏறுவாங்க. சிலர் ரிசர்வேஷன் பெட்டியிலே கூட ஏறிலாம் பயணிக்கிறாங்க. ஆனால் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போது 150 டிக்கெட்டு மட்டும்தான் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டு தரப்போகிறாங்க. அதாவது ஒரு பெட்டிக்கு இப்போ இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இந்த எக்ஸ்பிரஸ்களில் 4 பெட்டிகள் முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்குன்னா ஒரு பெட்டிக்கு 150 டிக்கெட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 பெட்டிக்கு 600 டிக்கெட்டு தான். அதாவது 600 பேர் மட்டுமே தான் அன்ரிசர்வ்டில் பயணிக்க முடியும். மற்றவங்க யாருமே பயணிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதாவது டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க. கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு போக அன்ரிசர்வ்டுன்னு சொல்லி எடுக்கிறவங்களுக்கு, அவசரத்தில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டிக்கு 150 பேருக்கு தான் டிக்கெட்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையை சோதனை முயற்சி மூலமாக எடுத்திருக்காங்க. இதை இனிமேல் வழக்கமான ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருவாங்கன்னு ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. ஆடு மாடுகள் போல் ரயில் பயணிகளை ரயிலில் ஏற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு குடைச்சல் கொடுக்காம சரியான அளவான நபர்களை ரயிலில் ஏற்றி ரயில்வே நிர்வாகம் இவங்களை கண்காணித்து கவனத்தோடு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் அன்ரிசர்வ்டு பெட்டிகளெல்லாம் கூட கேமராக்களும் பொருத்தப்பட போகிறோம் அப்படின்றது தகவலையும் சொல்லியிருக்காங்க ரயில்வே நிர்வாகம். உண்மையிலேயே இது வரவேற்க தகுந்த ஒன்று தான் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம்.